இல்லை, முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. 60 ஆண்டு கால திமுகவோட பயணம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வரலாறு கொண்ட பயணம் தான். அதில் இப்போ புதுதாக முயற்சியாக இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவோட அணியை சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் சேர்ந்திருக்கோம். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற நீங்க திமுக 50 ஆண்டுகளுக்குள்ள துடைத்தெறியப்படும்னு எதுக்காக சொன்னீங்க? பேசி 3 மாசம் ஆச்சு, திருப்பி அந்த கேள்வி. மத்திய அரசோட மோதல் பங்கு கடைபிடிக்கிறது அந்த அவசியம் இது வரைக்கும் வரல. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? மற்ற மகிழ்ச்சி, மன நிறைவு. முதல் முறை எம்எல்ஏ அமைச்சருங்கிறது சின்ன வயசுலேருந்தே முஸ்லீம் லீக் ஊழியனாக பணியாற்ற எனக்கு அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற அடிப்படையில் 2016 தேர்தலில் போட்டிட்டேன். சில பல காரணங்களால் அதை வெற்றி பெற முடியாவிட்டாலும் தொடர்ச்சியாக 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மற்ற மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு மினிஸ்டராகவும் நம்ம கற்பனையில் நினைக்கல, கனவுலையும் காணலை. தலைவர் சொன்னது மாதிரி அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது இறைவன் தாய் சபை இந்திய முஸ்லீம் லீக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறோம். இந்த வாய்ப்பை இன்ஷால்லா சிறப்பாக செயல்படுத்துங்கிற பொறுப்புணர்வோடு செயல்பட்டு இருக்கோம். நீங்க அமைச்சரானதும் உங்க கட்சியில் இருக்கிற சக எம்எல்ஏ அதிருப்தியில இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? இல்லை, முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. யாரை வேட்பாளர் நிறுத்தணும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒட்டுமொத்த கட்சியுமே கட்டுப்படும். அந்த வகையில் யார் யார் வேட்பாளர்கள் தலைவர் முடிவு எடுத்துக்கிறாங்க, அது ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளுது. அதே போல் வெற்றி அடைஞ்ச பிறகு சூழ்நிலை கருதி இப்போ ஒரு புதிய ஆட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். அமைச்சர் யானுங்கிறது தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு. அது முழு மனதோடு இருக்கக்கூடிய நானும் சரி, இன்னொரு எம்எல்ஏ வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஃபாரூக் சரி, மனமும் ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ இந்த அதிருப்தி, அந்த சலசலப்பு இடமே இல்லை. தலைமை எடுக்கக்கூடிய முடிவை முழு மூச்சா ஃபாலோ பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் முழுதும் கட்டுப்படுவாங்க நிச்சயமா. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரா இருக்கீங்க. இந்த துறையில நீங்க செய்ய நினைக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது புதிய திட்டங்கள் என்ன? சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லீம் லீகோட ஊழியங்கிற அடிப்படையில் இந்த சமுதாயத்தோட கோரிக்கைகள்லாம் என்னங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். இதுதான் நம்ம கொடி பிடிச்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சி ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட இடத்துலேருந்து நகர்ந்து இன்றைக்கி ஒரு அமைச்சருங்கிற அடிப்படையில் அந்த துறை சார்ந்து இந்த சிறுபான்மை முஸ்லீம், கிறிஸ்தவ, புத்த, சீக்கு, பார்சி, ஜெயின் மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அரசு ரீதியாக என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் முழுமையாக அந்த அடித்தட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தில், கல்வியில் அவங்கள மேம்படுத்தணுங்கிறது தான் இந்த அமைச்சகத்தினுடைய நோக்கமே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படணுங்கிறதுக்கு அது சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவோம். 60 ஆண்டு கால திமுகவுடனான பயணத்திற்கு பிறகு தாவேக்காவுடன் ஒரு புதிய பயணம் எப்படி இருக்கு? தாவேக்கா ஐயுஎம்எலோட கூட்டணி பயணம் 60 ஆண்டு கால திமுகவோட பயணம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வரலாறு கொண்ட பயணம் தான். அதில் இப்போ புதுதாக முயற்சியாக இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவோட அணியை சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் சேர்ந்திருக்கோம். சேர்ந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அணுகுமுறையும் சரி, தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அணுகுமுறையும் நம்ம எல்லாம் மிகுந்த வகையில் மகிழக்கூடிய வகையில் ரொம்பவே சிறப்பாக, அணுகுவதற்கு எளிமையாக, நம்முடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பதுனால அது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதே போல் நீங்கள் சொன்னீங்க 60 ஆண்டு கால நட்புன்னு. 60 ஆண்டு காலம் நல்ல ஒரு உணர்வுபூர்வமான நட்பு இருந்தாலும் இது பல முறை நம்ம அணி மாறி இருக்கு. 1977 எம்ஜிஆர் முதல் முறை கட்சி ஆரம்பிச்ச எலெக்ஷனுக்கு போது அதிமுகவோட தான் முஸ்லீம் லீக் கூட்டணி. 89 மூப்பனாவோட கூட்டணி அமைச்சோம். 91 சோதனை முயற்சியாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட முஸ்லீம் லீக் கூட்டணி சேர்ந்தது. 96 ஜெயலலிதாவோட கூட்டணி. 2001 அதுக்கு மாறி தான் தொடர்ச்சியாகவே நம்ம 60 ஆண்டுகள் திமுக பயணிச்சதுங்கிறது இல்லை. நம்ம எல்லா விதமான சோதனை முயற்சியும் அனைத்து இந்த அண்ணாதிமுக கூட்டணி அமைச்சிருக்கும். இதுவரை இருந்த கூட்டணியை விட தற்போது அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி ஒரு மரியாதையாகவும் நம்முடைய கோரிக்கைகளை செவிமடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அணியாக இருக்குங்க. நம்பிக்கையில் இப்போ பயணம் தொடங்கியிருக்கு. சிறப்பாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற நீங்க திமுக 50 ஆண்டுகளுக்குள்ள துடைத்தெறியப்படும்னு எதுக்காக சொன்னீங்க? பேசி 3 மாசம் ஆச்சு, திருப்பி அந்த கேள்வி. ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது நம்மளுடைய சூழ்நிலை கருதி திமுகவோட
விலகி தாவேக்கோட கூட்டணி அமைஞ்சு இந்த அரசு அமையறதுக்கு துணை நின்னோம். அதற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க அமைச்சரானதுக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் இந்த முஸ்லீம் லீகை இந்த அணி சேர்ந்தது எடுத்துக்கொண்டு ஒரு வரம்பு மீறி விமர்சனங்கள், அதாவது ரொம்ப எவ்வளோ கீழ்த்தரமாக கொச்சையாக வசைப்பாடணும் அது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அது தடுத்து நிறுத்த வேண்டிய திமுக தலைமை, அதை கண்டிக்க வேண்டிய திமுக தலைமை தவறிய காரணத்தினால்தான் அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடா இதே போல தொடர்ச்சியாக கொச்சையாக பெண்களை இழிவுபடுத்தி பெண்களோட தொடர்புபடுத்தி அநாகரிகமான விமர்சனங்களை இப்படி தொடர்ச்சியாக திமுக பண்ணுச்சுன்னா அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடுங்கிற அடிப்படையில் தான் அந்த சொன்னது வார்த்தை. அதுக்கு இப்பவும் இல்லை, இப்போ திருப்பி அதை சொல்ல போனால் அதுபோல வார்த்தை பிரயோகங்களை பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் உங்களோட கூட்டத்தில் இருந்தவங்க அணி மாறிட்டாங்கிறதுக்கு அவங்க மீது பண குற்றச்சாட்டு, சோஃபா வாங்கிட்டாங்க குற்றச்சாட்டு, பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றதுலாம் திமுக தவிர்த்துக்கிறது தான் அந்த கட்சிக்கு நல்லது. அவங்க ஒரு மிகப்பெரிய தோல்வி அந்த கட்சி அடைஞ்சிருக்குது. 30% வாக்கு, 26 கட்சியோட கூட்டணி. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா 10 மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் திமுக அணியால் ஜெயிக்க முடியல. 59 தொகுதியில் அந்த அணி 3வது இடத்துக்கு போயிருக்கு. இப்படி ஒரு தோல்வி திமுக இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தோல்வியிலேருந்து மீள்றதுக்கு பரிசோதனை முயற்சி செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யாமல் இந்த கூட்டணி கட்சிகளை வசைப்பாடிக்கிட்டு கேவலப்படுத்தாமல் பேசிக்கிட்டு அநாகரிகமான வார்த்தை பிரயோகம் செஞ்சோம்னா அது இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுங்கிற அடிப்படையில் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டுச்சு. முதலமைச்சர் விஜய் பாஜகவை இன்னும் முழுசா எதிர்க்காம இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, அது உண்மையா? இல்லை, அது பல மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் புதிதாக ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதுலேருந்து ஊழலற்ற ஒரு ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சியை அமைக்கணுங்கிற அடிப்படையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. மத்திய அரசோட மோதல் போக்கு கடைபிடிக்கிறது அந்த அவசியம் இது வரைக்கும் வரல. ஆனால் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழர் நலனுக்காக, தமிழ் மக்கள் நலனுக்காக, நல்லிணக்கத்திற்காக, சமூக நீதிக்காக அவர் தொடர்ச்சியாக பாடுபட்டு குரல் கொடுத்தா வந்துட்டு இருக்காரு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஏன் அவர் பதில் அளிக்க மாட்டார்? பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு உங்களுக்கு எனக்கு சண்டையாமை என்னன்னு கேட்டதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லாத ஒன்றையே உருவாக்கணும், அதை பற்றி பதில் சொல்லணும். அது கடந்து போயிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை செயல்கூடுதான ஒரு நல்ல அரசுக்கு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். கண்டிப்பாக யாவது அந்த ப்ரெஸ்ஸில் கேட்குறவங்களும் எதிர்கட்சிகள் எதையாவது சொல்லி பிரச்சனைகள் கலப்புறங்கிற அடிப்படையில் எதையாவது கேட்டுக்கிறதுக்கு அதுக்கு பதில் சொல்லி நேரத்தை கடத்துறதை விட ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு செயல்பாட்டில் காமிச்சிட்டு. தாவேக அரசு மீது இடதுசாரிகள் கூட அப்பப்ப சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா IUML அமைச்சர் பதவியை தக்க வைக்கிறதுக்காக கொள்கைகளை சமரசம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, கூட்டணியில் தோழமையில ஒரு 5 கட்சி இருக்கு. நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம். நமக்குள்ள குறைநிலைகள் இருக்க தான் செய்யும், முழுமையா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தேதி வரைக்கும் ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருந்தாலுமே குறைகள் இருந்தால் அவங்கள்ட்ட நேரே பக்கத்தில் சுட்டி காட்ட போகிறோம். ஊரை கூட்டி பேப்பரை கூட்டி மைக்கை போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மற்றபடி இது வரைக்கும் அவங்க இப்போ தான் சொல்கிற மாதிரி ஒரு 6 மாதம் அவகாசமும் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்திலே ஒரு விமர்சனம் பண்ணுறது, அது பொது வெளியில் விமர்சனம் பண்ணுறது, தோழமையில் இருந்துக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு முஸ்லீம் லீக் நினைக்குது. அவங்க செய்கிறது சரியாக தவறான்னு சொல்ல வேண்டியதுக்கு இடத்துக்கு நான் போகலை. முஸ்லீம் லீக் பார்வையில் சிறப்பான முறையில் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கான கால அவகாசம் அவங்க கொடுக்கப்பட வேணும். நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஆட்சி இருக்குன்னு நம்புகிறோம். அப்புறம் எதுக்கு விமர்சனம்? அதுவும் பொது வெளியில தவிர்த்துக்கணும், தேவையில்லை. மேகதாது விவகாரத்தை திசை திருப்பத்தான் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டினதா திமுக தரப்புல சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவோட விமர்சனம் பக்கம் இருந்தாலும் மேகதாது அணியில் தமிழ்நாட்டோட உரிமையை எந்த விதத்தில் விட்டு கொடுக்க மாட்டேங்குது உறுதிப்பட மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்கான உச்சநீதிமன்றத்தை அவர் அணுகிட்டு இருக்காரு. அது எங்கேயும் உரிமை விட்டு கொடுக்கப்படல. அங்கே அணைக்கட்ட தொடங்கப்படவும் இல்லை, தொடங்க விட மாட்டோம். அதில் உறுதியாக இருக்கு இந்த அரசு. அது ஒரு பகுதி, அதுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு இப்போ இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் பணியை மறைமுகமாக வேகமாக ஆரம்பிக்கக்கூடிய செய்திகள் வரக்கூடிய காரணத்தினால் அது ஒத்த கருத்தை மீண்டும் உருவாக்கணுங்கிற அடிப்படை அதை நோக்கி நம்ம நடந்துகிட்டு இருக்கிற முதலமைச்சர். ஸோ அதுக்கு முடிச்சு போட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக முதலமைச்சர் விஜயோட முதல் 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? அமைச்சரா இல்லாம ஒரு சாமானியனா 10க்கு எத்தனை மதிப்பெண் நீங்க கொடுப்பீங்க? சிறப்பான ஒரு ஆட்சியா இருக்கு. முதல்ல அவர் திருப்பி சொல்றது ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு ஆட்சின்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட் கொடுத்தவங்க கூட சொன்னாங்க, இந்த லீக்கேஜுங்கிற வார்த்தை திருப்பி பயன்படுத்துவாங்க. ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு நிதிநிலை அறிக்கை செயல்படுத்தப்படுது. அங்கே சாதாரண அதிகாரிகள் ஆரம்பித்து அமைச்சர், MP, MLA இப்படி நிறைய பணம் போய் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை முறையாக சேராமல் லஞ்சம் ஊழலுங்கிறது வீண்விரயமாகிக்கிட்டு இருக்குது. அது தடுத்து நிறுத்தினாலே பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை மக்களுக்கு சேவை செய்யவும் திருப்ப முடியும்னு சொல்கிறாங்க. அது நடந்தாலே அதை நோக்கி பயணிக்க தொடங்கிடுச்சு ஆட்சி. அது நடந்தாலே
நம்ம மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சி அமையும். இப்போ பார்த்த அண்ணன் சார் கேட்ட 60 நாள் 90 நாள் கேட்டீங்களா, 100 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவரோட பழகுனது அடிப்படையில், பல்வேறு அமைச்சரவை கூட்டத்தில் கடந்து கொண்ட அடிப்படையில் அவரோட இன்டென்ஷன் சொல்லணும்னா 100க்கு 100 மார்க்கா 10க்கு எத்தனை கேட்டீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம். இறுதி கேள்வி, தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமா? என்ன இந்த 5 ஆண்டுகள் இல்லை, இன்னும் பல 10 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கும் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.